இதே சுண்ணவெண் சந்தன சாந்தும் பதிகத்தில் கணபதியானை பற்றி சொல்கிறார். இந்த பாட்டை பற்றி இன்னொரு சாப்டரில் ஆச்சாரியால் சொல்லியிருக்கா. பல பல காமத்தராகி பதை தெழுவார் மனத்துள்ளே கல மலக்கிட்டு திரியும் கணபதி என்னும் களிரும் வலமேந்திரண்டு சுடரும் வான் கையிலாலய மலையும் நலமார் கெடில புனலும் உடையார் ஒருவர் தமர் நாம் அஞ்சுவது யாதொன்றும் இல்லை அஞ்ச வருவதும் இல்லை அப்படின்னு இப்படி பல பல ஆசைகளை மனசில் கொண்டு போய் அவரை வேண்டிக்கக்கூடியவாளுடைய மனசை கலக்கிண்டு நடக்கிற களிரான் கணபதியான். அந்த மாதிரி இருக்கிறவாளுடைய அப்படியேப்பட்டவாளுக்கு எல்லாருக்குமே அனுகிரகம் பண்ணக்கூடிய அந்த கணபதியான் இருக்கக்கூடிய படையில் படையை உடைய சிவபெருமானுடைய படையில் நானும் ஒருத்தன். என்னை இந்த யானை என்ன பண்ணும் அப்படின்னு சொல்கிறார். அவருக்கு எதிரையுமே பயம் இல்லை, அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை. இப்படி அவன் மகேந்திரவர்மா எது பண்ணினாலும் அவரை பாதிக்க முடியவில்லை. அப்புறம் கல்லிலே அவரை கட்டி சமுத்திரத்தை கொண்டு போய் போட பண்ணினான். சொற்றுணை வேதியன் என்று அப்போதுதான் அவர் தேவாரம் பாடினார். அவனுடைய அருள் துணை சமுத்திரத்தில் கல்லை கட்டி இறக்கின போதும் காப்பாற்றாமல் விடாது என்று கானம் பண்ணினார். அந்த சுவாமியுடைய அருள். சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொன்துணை திருந்தடி பொருந்த கைத்தொழ கல்துணை பூட்டி ஓர் கடலினில் பாய்ச்சினும் நல்துணையாவது நமசிவாயவே. அதே பாட்டில் இன்னொரு அடியில் சொல்கிறார். விண்ணுறு அடுக்கிய விறகின் எவ்வழல் உண்ணிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம் பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னினின்று அறுப்பது நமசிவாயவே. நெருப்பு மூட்டி அதில் கூட தள்ளியிருப்பான்னு நினைக்கிறேன் நான் மோஸ்ட்லி. வானம் வரைக்கும் நீ விறகு அடுக்கிக்கோ, அதில் நெருப்பு பூட்டிக்கோ, அதை கொண்டு போய் என்னை நீ உள்ளே தள்ளினாலும் எனக்கு ஒன்றுமே ஆகாது, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். இப்படி பஞ்சாட்சரத்தின் துணையை நம்பி இவர் ஜபித்து கொண்டிருக்க சிவபெருமான் அருளில் அந்த கல் தூணே தெப்பமாக மிதந்து வந்து கரையில் அவரை ஒதுக்கியது. இப்போதும் அந்த இடத்துக்கு கரையேற விட்ட குப்பம் என்று பெயர் இருக்கிறது. இதுவும் திருப்பாப்புலியூர் கிட்ட உள்ளதுதான். இந்த அற்புதத்தை பார்த்ததும் மகேந்திரவர்மாவுக்கு கண் திறந்தது. அவனும் ஜைன மதத்தை விட்டு வைதிக மதத்துக்கு திரும்பிவிட்டான். ராஜா வைதிக சமயத்துக்கு வந்ததும் பல்லவ ராஜ்யம் முழுவதும் வேத நெறி தழைத்தோங்க ஆரம்பித்து சமணம் பௌத்தம் முதலிய புற சமயங்கள் மங்க ஆரம்பித்தன. அவன் வைதிக சமயத்துக்கு வந்ததுக்கு காரணம் அப்பர் சுவாமிகள் என்றால் அவரே அப்படி வைதிகத்துக்கு வந்ததுக்கு காரணம் திலகவதியார் தானே. அப்பரால் நடந்த மகா பெரிய மதத்தொண்டுக்கு அவள்தான் வித்து. ராஜா எவ்வழி பிரஜைகள் அவ்வழின்னு சொல்கிற மாதிரி ராஜா எந்த மதத்தை சார்ந்திருக்கானோ எதை ப்ராப்பகேட் பண்ணுறானோ அதை தான் ஜனங்களும் கொண்டாடுவா. அப்படி அந்த ராஜா எப்போ சமணத்தை எல்லாம் விட வைதிக மதம் தான் சிறந்ததுன்னு சொல்லி அதை ப்ராப்பகேட் பண்ண ஆரம்பித்தான். இந்த திருவதிகை இவர் சுவாமி பாடினதுனால, அப்பர் சுவாமிகள் பாடினதுனால அதை இன்னும் புதுப்பிச்சான்னு நினைக்கிறேன். அவனுடைய இதுவும் ஒரு சிறப்பு. திருவதிகை கோயிலுக்கு வீரட்டான சுவாமியோடைய கோயிலுக்கு சிறப்பு என்னென்னா, இந்த தஞ்சாவூர் பெரிய கோயில் ராஜராஜ சோழன் கோபுரத்தோடைய நிழல் தரையில் படாமல் கட்டினானே, அதுக்கு இன்ஸ்பிரேஷன் இந்த திருவதிகை வீரட்டானத்துறை சுவாமி இருக்காரே அந்த கோயில் தான். அந்த கோயில் பல்லவ ராஜா புதுப்பிச்சு மேலே கோபுரத்தோடைய நிழல் தரையில் விழாத மாதிரி கட்டினான். அதுவும் இருக்குது. எல்லாரும் அது சொல்கிறா. எல்லா திருவதிகையை பற்றின ஸ்தல புராணத்தில் எல்லாத்துலேயும் இருக்குது. ராஜராஜ சோழனுக்கும் முன்னாடி காலத்தில் வாழ்ந்த பல்லவர்கள்லாம். அதனால் அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் தஞ்சாவூரில் கோயில் கோபுரம் இந்த மாதிரி கட்டினான்னு சொல்கிறான். ஆனால் அந்த ராஜராஜ சோழனால தான் இப்போ நான் சொன்ன எல்லா தேவார பாட்டுகளும் திருநாவுக்கரசருடைய எந்தெந்த சமயத்தில் என்னென்ன பாட்டு சொன்னார் அப்படின்லாம் சொன்ன எல்லா பாட்டுகளுமே அந்த ராஜராஜ சோழனால் மட்டும்தான் கிடச்சிது. அவன் தான் சிதம்பரத்தில் மேலண்டையில் இருக்கிற இதை போய் எடுத்துன்னு வந்தான்னு சொன்னாலே சுவாமிகள், அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்தான். இல்லைன்னா நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே கிடச்சிருக்காது. அதை திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பாட்டு எல்லாத்தையும் 4, 5, 6ஆம் திருமுறையாக திருநாரையூர் நம்பி தொகுத்து கொடுத்துருக்கார். ஆனால் அந்த சமயத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தது ஜெயினிசம் தான். மகேந்திரவர்மாவே ஜெயினிசத்தில் தான் இருந்தான். அவன் ஜெயினிசத்தில் இருந்தபோது மத்த விலாச பிரஹசனம்னு ஒரு நாடகம் எழுதினான் சம்ஸ்கிருதத்தில். அதில் எப்படி பௌத்தர்களும் காபாலிகர்களும் மண்டை ஓட்டுக்காக அடிச்சுக்கிறா, அதில் சாராயத்தை விட்டுண்டு குடிக்கிறதுக்கு
அடிச்சுக்கிறான்லாம் ரொம்ப தமாஷா எழுதியிருக்கான். மற்ற மதங்களை இறக்கி மட்டம் தட்டி ஜைனிசம் மட்டும் நல்ல மதம்னு சொல்லின்னு இருந்தான். அவனை அப்படி மயக்கி வச்சுருந்தா ஜெயின்ஸ் எல்லாம். அவள் ஒரு உயிருக்கும் எந்த தீங்கும் நினைக்கப்படாது, அது வாய்க்குள்ளே ஜேர்ம்ஸ் போகிறதுனால ஜேர்ம்ஸ் செத்து போகும், அந்த பாவம் கூட நம்மளுக்கு வரக்கூடாதுன்னெலாம் சொல்லிட்டு வாயெல்லாம் கவர் பண்ணின்னு நடக்கக்கூடியவா. அவள் முன்னாடி எந்த ஜீவராசியையும் கொண்டுடக்கூடாதுங்கிறதுக்காக மயிர்பீலியால் விசிறிண்டே நடப்பாள். அந்த மாதிரி கொள்கைகள் உடையவா எவ்வளோ பாலிட்டிக்ஸில் நுழைஞ்சுண்டு பவர் வெறியில் இப்படி பெரிய பெரிய ஆச்சாரியர்களை எல்லாம் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கா. கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் கல்லில் கட்டி கடலில் போடுறது, நெருப்பில் போடுறது, யானையை விட்டு இடறது, விஷத்தை கொடுக்கறது, என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணியிருக்கா திருநாவுக்கரசருக்கு. அப்போ ஜீவ காருண்யத்தோடைய பேசிஸில் தானே வந்தது ஜெயினிசம், புத்திசம்லாம். எப்படி இவ்வளோ பண்ண கொடூரமான மனசு வந்ததுன்னெலாம் எனக்கு தெரியல. அந்த சமயத்தில் ரொம்ப குரூஷியல் திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய கதை. அந்த சமயத்தில் அவர் ஒத்தர் மதம் மாறி சைவத்துக்கு அவரால் மகேந்திரவர்மா மாறி இந்த தமிழ்நாடே வைதிக மதத்துக்கு மாறினதுனால சைவம் மட்டும் இல்லாமல் வைஷ்ணவமும் தழைச்சிது. ஏன்னா வைதிக மதம்ங்கிறது எல்லாம் தான் சேர்ந்தது. அப்போ எல்லாத்தையுமே அந்த நம்மளுடைய தர்மத்தையே காப்பாற்றியிருக்கார் திருநாவுக்கரசு சுவாமிகள். அவர் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சூப்பர் ஸ்டார்.